முதல்ல என்கிட்ட தான் பாட்டு எழுதணும்னு வந்தார். வந்த உடனே இல்லை நீ பெரியவங்கள்ட்ட ஆசிரியர் வாங்கணும்னு சொல்லி கையோடு சேர்த்து கூப்பிட்டு போய் வாலி சார்ட்டை விட்டு நீங்கள் தான் பாட்டு எழுதணும் உனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாலி சார்ட்டை எழுத வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் பாட்டு எழுதுறேன். எல்லா படத்துலையும் எனக்கு பாட்டு கொடுக்கலாம், அவ்வளோதான், வீட்டில் சண்டை தான். அது மாதிரி ஆகிடும். அவனும் பாவம் டேடிக்கு ஒரு பாட்டு கொடுத்தாகணும் சொல்லி கொடுப்பான். சரி, அப்படி இல்லை, சந்தோஷமா. சரி, நான் எழுதின பாட்டிலே நான் எழுதின பாட்டில் உன் படத்தில் உனக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதியை தேடுங்கடா, கோ இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இப்படிப்பட்ட தத்துவ பாடல் நீங்க எனக்கு எழுதி கொடுத்ததுக்கு இது நிஜமாவே தத்துவம் தான். அது ஆமா, தத்துவம் பாட்ட கரெக்ட். இது என்ன காமெடியா சொல்றேன்? இது உண்மையை சொன்னா நீங்க என்ன காமெடியா சொல்றீங்க? சீரியஸா இப்படி மாதிரி தத்துவ பாட்டு அப்படின்னா என்ன கிண்டல் பண்ற மாதிரி இல்லையா? இந்த மாதிரி ஒரு தத்துவ பாடல் எழுதி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமா, ரொம்ப மக்களுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தெரிய வேண்டிய நிறைய வார்த்தைகள் இதுல இருக்கு. நிமிர்ந்தனில் துணிதிசல். ஆமா, அதுவும் நீங்க தான். நிமிர்ந்தனில் துணிதிசல் இவங்க தான் எழுதினாங்க. ரொம்ப சரோஜா சாமானிக்காலும் அதான் அவங்க தான். அது வார்த்தையே அருமையான சார், உண்மையாவே இது அந்த சாங் அவங்க தான் எழுதினாங்க. நிறைய பாட்டு எங்க படத்துல எழுதியிருக்காங்க. அப்புறம் விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா அதை அவர் தான் எழுதினாரு. அதுக்கப்புறம் இதுவரை இல்லாத ஒரு இதுவில் உண்டான கனவு இது பலித்திடும் மன்னாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. அதான் மூடி மறைத்து ரொம்ப மேல எடுத்துட்டோம். தானாக பூத்து வருகுது போயாமல் தேடி வருகுது இங்கே. அப்படிலாம் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் மாதிரியே தெரியல. ஏதோ ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ்ல எல்லாம் நல்லா அரட்டை அடிச்சவங்க. அப்படி இன்னைக்கு நைட் எங்க போலாமா சார்? அண்ணா சூப்பர், நான் தயவுசெய்து சுற்றி போடுங்கண்ணா. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் இன் சினிமா. 50 வருஷமாக சினிமாவில் ஆல் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. இப்போ எனக்கு கோட்டில் கூட சாங் எழுதியிருக்காங்க. இப்போ லெனின் பாண்டியன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நடிகலப்பா, அது இயல்பா வாழ்ந்துருக்காங்க. அதான் உண்மை. என்ன கொடுமை சார்! இனிமேல் உங்களுக்கெல்லாம் பிரேம்ஜி மட்டும் கிடையாது, கங்கை அமரனும் இருக்காரு எங்கள் ஃபேமிலியிலேருந்து. சரி, நீ அடைய விரும்ப பெரிய விருது இது. அடைய விரும்பும் பெரிய விருது எது? அப்படிலாம் ஒரு ஆசையெல்லாம் இல்லை. அப்படி போகிற போக்கில் கங்கைமரன் மாதிரியே அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆசை. நிஜமாவே என்னோட புத்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க உங்களை மாதிரியே ஜாலியாக அவர்கிட்ட வேலை செய்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பனுக்கேற்ற பிள்ளை ரொம்ப இந்த ஃபீல்டில் வளர்ந்து கொண்டு வருவதற்கு நான் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். எப்போதும் ஆசீர்வாதங்கள் உண்டு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஃபேமிலி சாங் எங்களுக்காக வேணும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில வரிகள் பாடணும் அப்படின்றது ஆசைண்ணே. என்ன பாட்டு? ஃபேமிலி சாங் என்ன இருக்கு? நல்லதொரு குடும்பம், அதுதான் ஃபேமிலி சாங். இல்லை, நமக்கு ஃபேமிலி சாங் 7 தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். 7 ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும், எங்க புறம் பண்ண போறோம். முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம், எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். முல்லையாறு முதலா முத்தமிடும் வந்த இடம், எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். 7 தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். வாவ் வாவ் வாவ்.